ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முனிஷ்காந்த், விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் மிடில் கிளாஸ். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இருக்காங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு வழக்கமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமா ஹீரோயின் விஜயலட்சுமியோட தம்பிக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் ஒரு ₹2,00,000 நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா என் தம்பிக்கு நான் வந்து சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னது 2,00,000 என்னால் அதெல்லாம் முடியாது. அப்படி எப்படின்னு குட்டி காரணம் அடித்தா கூட என்னால் ஒரு ₹30,000 மேலே என்னால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதமாக மாறுது, ஒரு பெரிய சண்டையாக மாறிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ எதிர்பாராமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் நடக்குது. அப்படி நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முனிஷ்காந்தாக இருக்கட்டும், விஜயலட்சுமியாக இருக்கட்டும், அதில் நடிச்சிருக்க அந்த 2 பசங்களாக இருக்கட்டும், அந்த பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைனுமே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ வழக்கமான இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை மட்டும் காமிக்காமல் இந்த கதைக்களத்தை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு, அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த பிகினிங் ஷாட்லேருந்து எண்ட் ஆகக்கூடிய ஷாட்டாக இருக்கட்டும், அதுவுமே சூப்பராக இருக்குது. நம்ம முனிஷ்காந்தோட கேரக்டருமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் தான். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் வந்து தோணுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் ட்ராபேக்காக தோணுச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கு ஆன ஒரு செக் கிடைக்குது அவருக்கு. அந்த செக்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக வந்து அவர் டீல் பண்ணுறாரு, கேர்லெஸ்ஸாக வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அது. கிட்டத்தட்ட 1 கோடி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்ன தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலுமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ₹10,00,000 ஒரு ₹5,00,000 சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜாஸ்தியான விஷயமா இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு கோடி கிடைக்க போகுது அப்படின்னா அதை எப்படி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து கோட்டை விட்டாங்களோ, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இது இன்டென்ஷனலாக தான் வந்து இந்த இந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது இன்டென்ஷனல் தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட ஆஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு நானும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நினச்சேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.